இதுக்கு ஒரு ட்ரையலு நம்ம நாளையில இருந்து பண்ணிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டு பேருமே. நார்த் டைரக்ஷன் ஈஸ்ட் டைரக்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் டைரக்ஷன் ஃபார் எனி ப்ராக்டிஸ். சவுத் பக்கமும் வெஸ்ட் பக்கமும் உட்காருறது அவ்வளவு நல்லது இல்லை. உங்களுக்கு எனர்ஜி வந்து கெயின் ஆகாது. இது வந்து அவங்க சில சிஸ்டத்துல சொல்றாங்க. அடுத்தது வந்து காலையில தண்ணி மட்டும் குடிச்சுக்கலாம். டாக்டர் சார், இத்தனை புக் எல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களா? இது ஆப்டிமல் ஹெல்த் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. இந்த புக்கு வாட் யுவர் டாக்டர்ஸ் உங்க நியூட்ரிஷன் ரேஸ் ஸ்டாண்ட் எழுதுந்து பாத்துக்கல. இது டெத் பை பிரிஸ்கிரிப்ஷன் இல்ல, ரேஸ் ஸ்டாண்ட் எழுதுந்து. இது ஹச் ஃபேக்டர் ஹோமோசிஸ்டேன். அப்ப நீங்க கண்டிப்பா 21 நாள் என் கூட ட்ராவல் பண்ணித்தான் ஆகணும். ஏன்ற விளக்கு நான் முடியும் போது உங்களுக்கு புரியும். ரைட். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப எதுல இருக்கீங்க? ஏன் 2 கேமரா தெரியுது சார்? என்னக்கு உங்களோட 2 தெரியும். பரவாயில்லையா? ஸ்கிரீன் ஷேர் எடுத்துருங்க. அப்போ உங்க கேமரா இதுலயே வந்துடும். ஸ்கிரீன் ஷேர் அவ்வளவுதான், முடிஞ்சு இல்ல நமக்கு. இப்போ உங்க கேமரா நான் இதுலயே ஆக்சஸ் பண்ணிடுவேன் எல்லாத்தையுமே. ஸோ நம்ம இந்த ஸ்கிரீன் ஷேர் ஆப்ஷன் மட்டும் நம்ம நைட்டு கத்துக்கணும். இதுலயே வந்துட்டீங்க, பரவாயில்ல விடுங்க. நான் இந்த இதுல கேமரா ஆஃப் பண்ணிடுறேன். இப்ப நீங்க சிங்கிள் கேமரால 2 பேருமே வந்துட்டீங்க. நல்ல ஆக்சஸ் ஈஸியா இருக்கும். ரைட். ஃபர்ஸ்ட் வந்து கபால பாத்தி, அதுக்கப்புறம் எல்லோ கலரும் ரெட் பேனாவும் எடுத்து வர சொன்னேன். எடுத்து வரலாம், நாளையில எடுத்து வாங்க. ஏன்றது சொல்றேன். ஃபர்ஸ்ட் கபால பாத்தில ஸ்டார்ட் பண்ணலாம். கர்ச்சீஃப் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நேரம் கம்மியா இருக்கிறதுனால 20 நிமிஷம் இருக்கிறதுனால ஒரு 5 ரவுண்ட்ஸ் பண்ணுவோம். நாளையில இருந்து நம்ம 9 ரவுண்ட்ஸ் பண்ணலாம். பாருங்க. முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. சின்முத்ரா, நாசிகா முத்ரா வச்சுக்கோங்க. கபால பாத்தி. பொறுமையா பண்ணுங்க. கபால பாத்தி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அப்பதான் இங்க இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வெளில வரும். 9 செட் பண்ணுங்க. 2 மூக்கு வழியா நல்லா எக்ஸேல் பண்ணுங்க. 9 செட் பண்ணுங்க. பண்ணி முடிச்சாச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் காட்டுங்க. நம்ம அடுத்தது சொல்லலாம். அடுத்தது வந்து யோகிக் பிரீதிங். நம்ம அப்பானா சமானா பிராணா உத்தான வியானா பார்த்தோம். அது கரெக்டா பண்ணுங்க. அந்த பாருங்க, நான் சொல்ற மாதிரி பொறுமையா அழகா பண்ணுங்க. 5 ரவுண்ட்ஸ் தான். பாருங்க. எக்ஸேல் பண்ணும்போது வயிற்று அமுக்கணும். இன்ஹேல் பண்ணும்போது வயிறு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். பண்ணுங்க. இதுக்கு பேர் என்ன? அப்டமன். அப்டமன் பிரீதிங். யோகிக் பிரீத்திங்ல அப்டமன் பிரீத்திங் ஃபோக்கஸ் பண்ணிக்கோ. நான் உங்களுக்கு எல்லாமே திருப்பி நான் எழுதி அனுப்புறேன். இது வந்து ஒரு ட்ரையல் தான். நம்ம இன்னொரு செஷன் அப்கமிங்ல டீப்பா வச்சுக்கலாம். அடுத்தது thoracic பிரீத்திங். லங்ஸ். கை ஜென்ஸ் இருந்தா அப்படி வச்சுக்கணும், லேடிஸ் இருந்தா அப்படி வச்சுக்கணும். பாருங்க. எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல். லங்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 5 டைம்ஸ். அப்பதான் ஃபுல் கெப்பாசிட்டி ஆஃப் த லங்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே. அடுத்தது உசானா வியானா. உசானா அது பாருங்க. ஷோல்டர் மேல கை வச்சுட்டு நல்லா மேல இன்ஹேல் பண்ணும்போது அப், எக்ஸ்ஹேல் பண்ணும்போது டவுன். 5 டைம்ஸ் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் தான் மூவ் ஆகணும் காது வரைக்கும். இப்போ உங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். யோகிக் பிரீத்தும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ப்ரிப்பரேஷன். அடுத்தது வந்து 72,000 நாடிகள் இருக்கின்றது. கரெக்டுங்களா டாக்டர் சார்? கரெக்ட். அதுல முதன்மையான 3 நாடு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சூரிய நாடு, சந்திர நாடு, சூக்ஷ்ம நாடு. இதுக்கு பேரு அனுலோம் விலோம்.
சூரிய அனுலோம் விலோம், சந்திர அனுலோம் விலோம். இது ரெண்டும் பண்ணாதான் இந்த ரெண்டு நாடி வேலை செய்யும். நாடி சுத்தி பண்ணா சூக்ஷ்ம நாடி வேலை செய்யும். பாருங்க, நான் செஞ்சு காமிக்கிறேன். 5 டைம்ஸ் அழகா பண்ணுங்க. இதுக்கு பேரு சின் முத்ரா, இதுக்கு பேரு நாசிகா முத்ரா. ஃபர்ஸ்ட் மோதிர விரலால இடது நாசியை மூடிக்கோங்க. வலது நாசி வழியா மட்டும் 5 முறை பண்ணணும். பாருங்க, பொறுமையா பண்ணுங்க. பொறுமையா பண்ணுங்க. வலது நாசி வழியா மட்டும் பண்ணணும். அப்புறம் இடது நாசி கட்ட விரலால மூடிக்கோங்க. Please close the right nostril with the use of the right hand thumb and do it breathing exercise for left nostril. பொறுமையா பண்ணுங்க. ஒரு சைடு கடைசி என்ன பண்ணலாம்? அது ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க 8 வாக் பண்ணணும், இல்ல லெக் சேஞ்ச் பண்ணணும். இந்த டவுட் எல்லாம் இருக்குன்னா கடைசியா கேளுங்க. அது ரிலீஸ் ஆர்ட் டெக்னிக் சொல்லித்தரேன், ஷேர் பண்ணுங்க. இப்போ நீங்க பண்ணுங்க. சார் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்குங்களா? அந்த மூக்குல தண்ணி டியூப் எல்லாம் இந்த வாட்டி நீங்க கத்துக்கிட்டே ஆகணும், வேற வழி கிடையாது. ஆமா, வாங்க. இப்ப ரெண்டும் கரெக்டா பண்ணிட்டீங்க. அடுத்தது வந்து சூரிய பேதனா, சந்திர பேதனா அப்படின்னாக்கா நல்லா புரிஞ்சுக்கோங்க. சூரிய பேதனான்றது இதுல இன்ஹேல், இதுல எக்ஸேல், மாத்தக்கூடாது. திருப்பியும் இதுல இன்ஹேல், அதுல எக்ஸேல், கரெக்டா பண்ணணும். இதுக்கு பேரு சூரிய பேதனா. பண்ணுங்க பார்க்கலாம். ரைட்ல இன்ஹேல், லெஃப்ட்ல எக்ஸேல். நாக்கு மேல முடிஞ்சுங்க வச்சுக்கோங்க. நுனி நாக்கு மேல அன்னத்துல வச்சுட்டு பண்ணுங்க. the word is called உள்ளம். பொறுமையா பண்ணுங்க, டைம் இருக்கு. நான் 15 நிமிஷத்துல ஈஸியா முடிக்கலாம். பொறுமையா பண்ணுங்க. Inhale through the right, exhale through the left. Inhale through the right, exhale through the left. முடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா லெஃப்ட்ல இன்ஹேல், ரைட்ல எக்ஸேல். லெஃப்ட்ல இன்ஹேல், ரைட்ல எக்ஸேல். லெஃப்ட்ல இன்ஹேல், ரைட்ல எக்ஸேல். 5 ரவுண்ட்ஸ் பண்ணுங்க. பொறுமையா பண்ணுங்க. எந்த அளவுக்கு பொறுமையா பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய செல்கள் நல்லா வேலை செய்யும். உங்களுடைய மைண்ட் வந்து நல்லா கண்ட்ரோலா இருக்கும். இது வந்து மனசு சம்பந்தப்பட்டது, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இப்பதான் நம்ம ஒரிஜினல் நாடு சுத்தி பண்ண போறோம். நாடு சுத்தியுமே 5 ரவுண்ட்ஸ். சிக்னிபிகன்ஸ்லி பாத்தீங்கன்னாக்கா 9 ரவுண்ட்ஸ் பண்ணாதான் எஃபெக்ட் கிடைக்கும். நாளையில இருந்து நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்னைக்கு பொறுமையா நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. சின்முத்ரால வச்சுக்கோங்க, நாசிகா முத்ரா வச்சுக்கோங்க.
லெஃப்ட்ல ஆரம்பிச்சு லெஃப்ட்ல முடிங்க. எக்ஸேல், இன்ஹேல். லெஃப்ட க்ளோஸ் பண்ணிட்டு ரைட் வழியா எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல். பொறுமையா பண்ணுங்க பார்க்கலாம், மாத்தி மாத்தி. இப்ப நீங்க 7th மட்டும் பண்ண வேண்டாம், கூலிங் பண்ணிக்கோங்க. கூலிங் 2 பேருமே சின்முத்திரல வச்சுக்கோங்க. கூலிங் இந்த மாதிரி நாக்கை ஃபோல்டு பண்ண முடியுமா பாருங்க. நாக்கு வழியா மூச்சு உள்ள இழுக்கணும், மூக்கு வழியா விடணும். 3 to 5 rounds. ஓகே சார், பண்ணிட்டீங்களா? 3 to 5 rounds பொறுமையா. அடுத்தது லாஸ்ட் டெக்னிக், இட்ஸ் கால்டு பிரம்மரி. உச்சியை நாளைக்கு ஷேர் பண்றேன் பாருங்க. கட்ட விரல் காது, இன்டெக்ஸ் ஃபிங்கர் ஃபோர்ஹெட், மிடில் ஃபிங்கர் ஐ, ring finger nose, little finger mouth. Inhale through the nose, exhale through the producing the humming sound, lady bee sound. Ing sound or im sound 3 times பண்ணுங்க. All right. முடிச்சிங்களா? இப்ப நான் கேக்குதுங்களா? கேக்குது. ஓகே, ஆல்ரைட். இந்த எல்லோ கலர் பேப்பரும் ரெட் கலர் பெண்ணும் எடுத்து வர சொன்னேன். 2 பேரும் எடுத்து வந்தீங்களா? எடுத்து வரலையா? சார் வந்து பர்ஃபெக்டா வச்சிருக்காங்க. கிரேட் சார்ட்டிங்க. ஓகே, நான் சொன்னதை அப்படியே அந்த எல்லோ கலர் பேப்பர்ல எழுதிக்கோங்க. ஃப்ரம் டுடே ஆன்வர்ட் ஒரு 15 நிமிஷம் பிராணாயாம பயிற்சிக்கு டைம் ஒதுக்கணும். அப்போதான் உங்களோட லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகும். வச்சிருக்கீங்களா? வெரி குட், வெரி குட், சூப்பர், அஸ்தாம். எழுதிக்கோங்க. பிராணாயாம பயிற்சி ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்த டைம்ல தான் பண்ணணும், இல்லைன்னா பிஃபோர் 7 o'clock முடிக்கணும். அக்குபஞ்சர் கிளாக் வரும்போது நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஏர்லி மார்னிங் 3 to 5 தான் லங்ஸ் ஒர்க் பண்ணும். அந்த ஆர்கான் கிளாக் தேரி கேள்விப்பட்டிருக்கீங்களா டாக்டர் சார்? அக்குபஞ்சர் இல்லையா? இல்ல, அக்குபஞ்சர் கேள்வி. ஆர்கான் கிளாக் தேரியில மார்னிங் 3 to 5 தான் லங்ஸ் ஒர்க் பண்ணும். 5 to 7 லார்ஜ் இன்டெஸ்டைன், 7 to 9 நீங்க டிஃபன் சாப்பிடணும். அப்பதான் ஸ்டொமக் வேலை செய்யும். அதோட 12 ஆர்கனுடைய டைமிங் வந்து ஆர்கான் கிளாக் தேரி வரும்போது நாங்க ஷேர் பண்றேன். அது எக்ஸலண்டா இருக்கும். இப்பொழுதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் பிராணாயாம பயிற்சிக்கு டைம் ஒதுக்கணும். இதுல முக்கியம்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா கபாலபாத்தி, நாடி சுத்தி, கூலிங், பிரம்மரி, சந்திர நாடியும் சூரிய நாடியும். அந்த செட் உங்களுக்கு நான் போட்டோ எடுத்து தனியா அனுப்புறேன். முடிஞ்ச அளவுக்கு ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் ஹோல் மெட்டபாலிசம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம பாடியில ஒரு மெட்டபாலிக் ப்ராசஸ் இருக்கு, அது வந்து கரெக்டா இம்ப்ரூவ் ஆகும்.
டாக்டர் சார் இன்னைக்கு வந்து நான் ஷேர் பண்ணதுன்னா ஸ்லோவா போச்சோ இல்ல கரெக்டா போச்சோ இல்ல ஃபாஸ்டா போச்சோ நம்பர் 1. 2வது பாத்தீங்கன்னாக்கா யார் வந்தாலும் வரனாலும் செஷன் நடக்கும். என்னை பத்தி 2 பேருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். நான் 2 பேரும் எங்க சந்திச்சேன், எவ்வளவு நாள் டிராவல் பண்ணிருக்கேன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு செஷன்ல 2 பேரும் என்ன உணர்ந்தீங்க, ஃபர்ஸ்ட் சீக்கிரம் ஏஞ்சி வந்துட்டீங்க, ரொம்ப நன்றி. பிரம்ம முகூர்த்த டைம் ஏஞ்சி வந்துட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா உங்களோட லைஃப் 365 டிகிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுன்றது உண்மை. எனக்கு அப்படித்தான் மாறிச்சு. எனக்கு 10 வருஷமா நான் இருக்கேன். அப்படிதான் மாறிச்சு. உங்களுக்கும் மாறும். சொல்லுங்க டாக்டர் சார், இன்னைக்கோட எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நீங்க வரலனாக்க இந்த பிபிடி ரன் பண்ண முடியாது. சொல்லுங்க. இப்பதான் யாரோ வராங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் இருங்க, நான் ரெக்கார்டை ஸ்டாப் பண்ணிடுறேன். இருங்க. நான் அடுத்த பேட்ச்